அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் போலாம் அவ்வளவுதான். ஓகே, லெஃப்ட் சைடு A B C D E F. இதுல யார் அன்யனா இருக்கலாம்? D C E மூணு பேரும் ஒரே பிராண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் AFB ஒரு பிராண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அப்படி நிக்க வச்சிருக்க மாட்டீங்க. தட் இஸ் த லாஜிக்கல் ப்ராப்ளம். பேரெல்லாம் சொல்லுங்க. ஈயக்கா நயன்தாரா. நயன்தாராவா? ஓ பிளான். என்ன ஒரு பேரு அக்கா, உண்மையான பேரா சொல்ல சொன்ன பேரா? அப்படியா? நயன்தாரான்னு இத்தனை வருஷம் முன்னாடி பேர் வச்சுட்டாங்களா என்ன? ஏன் நயன்தாரான்னு வச்சுக்க கூடாதா? இல்ல மேடம், நயன்தாரான்னு கொஞ்சம் அவங்க அப்படி நான் கேள்விப்பட்டதே இல்ல மேடம். எங்க அக்கா பட்டம்மாள். உங்க அக்கா பட்டமால அங்க அவங்க. கூட இவங்க இவங்க அவங்க அவங்க அத்தை. கேரஜா. கேரஜியாவா? ஒரே நடிகை குடும்பமா இருக்குங்க. பத்மினி. பாடுறோம் சொன்ன மாதிரி பத்மினி, கேரஜியா, நயன்தாரா கூட வந்திருக்காங்க பாருங்க. இவரு யாரு? ரித்திக் ரோஷனா? விஜய். விஜய். சரி, குழப்பி விடுறதுக்குனே சொல்லி வச்சிருக்கானுங்க. இப்படி ஒரு விஜய் பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்பா த்ரிஷா. நான் பெரிய பாவம், நீங்க சொன்ன மாதிரி நயனதாரா, த்ரிஷா. பாத்துட்டீங்கல்ல? இனிமேல் பார்க்கவே மாட்டாங்க. த்ரிஷா பார்த்தாங்க, அவ்வளவுதான். நீங்க எல்லாம் ஒரு கலை குடும்பம், ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போற மாதிரி வந்திருக்கீங்க எங்களை குழப்பறதுக்கு. எல்லாருமே ஒரே ஊருக்காரங்களா? தஞ்சாவூர். தஞ்சாவூர். எல்லாமே தஞ்சாவூரா? எல்லாரும் தஞ்சாவூர் அந்த தான் அக்கா எல்லாரும். எவ்வளவு சின்சியரா போய் சொல்லுது பாரு. நயன்தாரானே சொல்லிட்டாங்களா? அடுத்து நீங்க தஞ்சாவூர்னு சொன்னா உடனே நாங்க நம்பிட்டு ஆமா எங்க குறுக்கு தந்தான்னு கேட்போமா? தஞ்சாவூர் ஜில்லக்காரி. தஞ்சாவூர் தண்ணி எல்லார் கலையிலயும் தெரியும். தஞ்சாவூர் தண்ணி எல்லா தலையிலையும். என் தலையில எந்த ஊர் தண்ணி? ஏவிஎம் தண்ணியா? ஃபேஸ்ல தெரியும். திருச்சி தண்ணியா? நீங்க இந்த பேர் விஷயம் தப்பு தப்பா சொல்றீங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆனா உண்மையிலே நீங்க எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான் இல்லையா? இல்ல இல்ல, மைக் கொடுங்க. த்ரிஷா இஸ் வெரி டாக்கிங் யா. 100க்கு 150% ஒரே ஃபேமிலி தான். 100க்கு 150%. எது சொன்னாலும் ஸ்ட்ராங் தான் த்ரிஷா மாதிரி. நீங்க வரீங்க ஹீரோ, அவங்க பாருங்க ஹீரோயின் மாதிரி வந்திருக்காங்க. கடுமையா கடுமையா. அடுத்த படம் அவங்க தான். சண்டி குதிரை பார்ட் 2. நீங்க தான் குதிரை, நீ சண்டி குதிரை, ஹார்ஸ். அதுக்கு புரியல. புரியாத வரைக்கும் நல்லது யோசிச்சுட்டே இருக்கேன். இதுல யார் கண்டுபிடிங்க பாப்பா டக்குன்னு. எனக்கு ஈயோட இந்த ட்ரெஸ்ஸிங் வேற மாதிரி இருக்கு. டியோட ட்ரெஸ்ஸிங் வேற மாதிரி. ஏன்னா அவங்க த்ரிஷா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம விஜயை பார்த்தா என்ன தோணுது உனக்கு? விஜய்னு தோணுது. நயன்தாரா மேல கொஞ்சம் டவுட் இல்ல? CNE ரிலேட்டட் அந்த ஃபேஸ் CNE கொஞ்சம் கொஞ்சம். அதான் நான் சொன்னேன்ல, டியும் கொஞ்சம் அந்த லைட்டா அந்த டைல வருது. டையா? டைனா ஒரே டைல அடிச்ச மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வருது. என்ன பண்ணுவோம்? F இந்த விஜயை லாக் பண்ணி பாப்போமா? விஜய் லாக் பண்ணா ஏல பீல யாராவது கோவப்பட்டா இருக்குறாங்க. டி வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்காங்க. ஒரு உற்சாகமா இருக்காங்க. Dress எல்லாம் பயங்கரமா போட்டு. என்ன ரொம்ப எனக்கு சாதாரணமாவே வெக்கப்பட தெரியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.